வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெறுகின்ற கலைஞர்கள் சங்கமம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். 3வது தொடரோடு எங்களோடு மீண்டும் இணைந்திருக்கின்றார் சாந்தினி துரியரங்கன் அவர்கள் ஜெர்மனி எஸ் நகரிலிருந்து. வணக்கம் சாந்தி. இனிய உற்சாகமான வணக்கம். எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி இயக்குனர் தேவராஜா அவர்களுக்கும் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கம். சென்ற 2 பதிவிலும் நாங்கள் கதைத்திருந்தாலும் உங்களுடைய நெஞ்ச கிடக்கையை கொண்டு வந்ததாகவும் அதை மீட்டி பார்ப்பதாகவும் இருந்தது என்பது உண்மையான விடயம் இல்லையா? நிச்சயமாக. அந்த வகையிலே இன்று இந்த 3வது தொடரோடு இணைந்திருக்கின்றோம். உங்களுடைய பணிகள் என்பது மிகப்பெரிய ஆளுமையான பணிகள். கலைத்துறை சார்ந்த அனைத்து விடயங்களிலும் மட்டுமல்ல, எந்த ஒரு விடயத்தை தந்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆளுமை மிக சிறப்பாக இருக்கின்றது, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே முதல் வாரம் உங்களுடைய நடன கலையின் ஆரம்ப பகுதிகளையும் 2வது வாரமாக நாங்கள் தொடர்ந்து அதன் தகமையை பெற்றுக்கொண்ட பல்கலைக்கழகம் பற்றிய விடயங்களையும் உரையாடி இருந்தோம். அதில் ஏதாவது தாராவிட்டிருக்கிறீர்களா நினைவு கூறக்கூடிய அளவுக்கு? அல்லது நான் இந்த நேரத்தில் பேராசிரியர் சபா ஜெயராஜா அவர்கள் தான் எங்களுடைய நுண்கலைத்துறைக்கு அந்த நேரத்தில் பொறுப்பாக இருந்தவர். இறுதி வருடத்தில் உங்களுடைய கல்வி முறை எப்படி இருந்ததுன்னு இறுதி வருடத்தில் எங்களுக்கு ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று சமர்ப்பிக்க வேண்டும். நாங்கள் அந்த ஆய்வு கட்டுரையை வழிப்படுத்தி எங்களுக்கு இந்த தலைப்புகள் எடுங்கள், இவ்வாறு எழுத வேண்டும் என்று வழிப்படுத்தி இருந்தவர் எங்கள் பேராசிரியர் சபா ஜெயராஜா அவர்கள் தான். அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு ஒரு முறை நினைத்துக் கொள்கிறேன். விட்டு சென்று தொட்டு சென்ற இடமாக உங்களுடைய திருமணம், மைத்துனரை திருமணம் செய்த அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் விடைபெற்றிருந்தோம். இன்று நாங்கள் உங்களுடைய திருமணம் பற்றியது, உங்களுடைய மைத்துனரை நீங்கள் விரும்பி செய்திருந்தீர்களா அல்லது பேச்சு திருமணம்? பேச்சு திருமணம் தான். எனது அப்பாவினுடைய தங்கையினுடைய மகன் தான், சொந்த மாமியின் மகன். நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே 2 வீடும் பக்கத்து தான் வீடு. மாமி வீடும் பக்கத்தில், எங்கள் வீடும் பக்கத்தில் தான். அப்பொழுது இந்த எண்ணங்கள் ஒன்றும் இல்லை. மாமியினுடைய மகனை அத்தான் என்று சொல்வதுதான் எங்கட இடத்தில் வளமை. ஆனா பிறகு மச்சான் என்று சொல்ற முறை ஒன்று வந்து புகுந்து விட்டது. ஆனால் அத்தான் மச்சால், மாமியின் மகளை மச்சால் என்றும் மகனும் அத்தான் என்றும் சொல்வதுதான் வளமை. அந்த வகையில சென்று நிறைய நேரங்கள் கூப்பிடுவா. அம்மா மாமி விட்டு நின்றால் அம்மா கூப்பிடுவா. நாங்கள் எங்கட விட்டு நின்றால் மாமி ஏதாவது செய்திருந்தா, பலகாரங்கள் செய்திருந்தா, ஏதாவது தேவை செய்யணும்னா கூப்பிடுவா. அவ்வாறு அந்த கூப்பிடு தூரத்தில் எங்கள் வீடுகள் இருந்தன. இருந்தாலும் பேச்சு திருமணம் தான் என்னுடைய திருமணம். தாயகத்தில் திருமணம் இடம்பெற்றதா அல்லது? தாயகத்தில் வழக்கம்பரை அம்மன் முத்துமாரியம்மன் கோயிலில் தான் எனது திருமணம் நடைபெற்றது. நல்லது. உங்களுடைய கலை உலக நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் வந்திருப்பார்கள் இல்லையா? அது மிக சிறப்பாக. நிச்சயமாக எல்லோரும். நாங்கள் சொல்லியிருந்தோம், அந்த சென்ற முறை சொல்லியிருந்தது போல 6 மாத எங்களது பயிற்சி காலத்தில் தான், தொழிலுக்கான பயிற்சி காலத்தில் தான் திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது ஒரு 2 மினி பஸ் பிடித்து கொண்டு எல்லோரும் வந்திருந்தார்கள். அது மறக்க முடியாது. பிறகு அவர்கள் வேகமாக போக வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் அவர்களை இடையில் கோயிலில் இருந்து வீட்டுக்கு வந்த போது அவர்கள் திரும்ப வேண்டிய நிலை, அதிலேயே நின்று படம் எடுத்ததும் இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. வீட்டை பார்க்கின்ற நினைவுகளாக இந்த கலைஞர்கள் சங்கமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களோடு இணைந்திருக்கிற சாந்தினி துரியரங்கன் அவர்கள். சரி, இந்த நீங்கள் திருமணத்தின் பின் எவ்வண்ணம் புலம்பெயர வேணும் என்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது உங்களுக்கு? அவர் எங்கு இருக்கும் பொழுதுதான் என்னை அங்கு வந்து திருமணம் செய்து கொண்டார். புலம்பெயர் நாட்டில் இருந்து வந்து அங்கு உங்களை செய்து கொண்டார். நல்லது. எனது கணவர் இங்கு 97ஆம் ஆண்டு ஜெர்மனிக்கு வந்திருந்தவர். 97 இருந்து 2004 வரையும் இங்கு வேலை செய்து கொண்டிருந்துவிட்டு பின்னர் 2004 திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை அங்கு வந்து திருமணம் செய்திருந்தார். அப்படியானால் உங்களை அவர் பதிந்து உங்களுடைய சட்ட ரீதியாக உங்களை அழைப்பதற்கும் அவருக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சரி, நிச்சயமாக. நீங்கள் திருமணம் நிறைவாகிவிட்டது, நீங்கள் புலம்பெயர் நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது உங்களுக்கு. அந்த வந்துவிட்ட காலங்களில் உங்களுடைய மன
எழுச்சிகள் எப்படி இருந்தது? தாயத்தை விட்டு செல்வதா அல்லது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மனதில் சில குழப்பங்கள் இருந்தன. ஏனென்றால் எனக்கு படிப்பிக்க வேண்டும், ஆசிரியராக இருக்க வேண்டும் என்றுதான் எனது எண்ணங்களில் மேலோங்கி இருந்தது. எங்களுக்கு அப்பொழுது வயது 25 தான். அப்ப அந்த வயதுல நாங்க ஒரு துடியாட்டம் தானே, பொறுப்பில்லாமல் இருந்த நாங்க நாங்க எங்க போறோம்னாலும் உடனே எழும்புவோம், போவோம், வருவோம். அப்படி இருந்த காலங்கள்ல படிப்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. அப்பொழுது தான் எங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் 6 மாத பயிற்சி காலத்தில் இருந்து அப்பொழுது தான் எங்களுக்கு ஆசிரியர் நிரந்தர நியமனம் கிடைச்சிருந்தது. அந்த நிரந்தர நியமனம் என்பது சுற்றியான கஷ்டப்பட்டு கன பேருக்கு கிடைச்சது. எங்களுக்கு பல்கலைக்கழக 2003 முடிச்சு 2004 ட்ரைனிங் தந்து 2004 கடைசி பகுதியில் எங்களுக்கு ஆசிரியர் நியமனம் கிடைப்பதற்குரிய வழி கிடைச்சது. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 வருடங்கள் காத்திருந்தவர்களும் இருக்கிறார்கள். பட்டதாரியாகி காத்திருந்து 6-7 வருடங்களுக்கு பிறகு ஆசிரியர் நியமனங்கள் அல்லது வேறு தொழில் நியமனங்கள், அரச நியமனங்கள் கிடைக்க பெற்றது. ஒரு அந்த காலத்தில் இருந்த அரச நியமனத்தை தான் எல்லோரும் அந்த காலத்தில் விரும்பியும் இருந்தார்கள். அது ஏனோ தெரியவில்லை, எங்களுடைய நாட்டின் கல்வி முறையோ அல்லது எங்கள் நாட்டு மக்களின் மனநிலையோ தெரியவில்லை. அரச உத்தியோகம் என்றால் ஒரு பெரிய உத்தியோகம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அந்த காலப்பகுதிகளில். அப்ப அரச உத்தியோகத்துக்கு எல்லோரும் காத்திருப்பார்கள். நகைச்சுவையாக சொல்வார்கள், அரிசி குத்தினாலும் அரசாங்கத்தில் குத்த வேண்டும் சொல்லி. அது போன்றுதான் அப்ப அந்த உண்மை. நல்லது. அந்த புலம்பெயர் நாடு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொல்லுவோம். வந்து விட்டதன் பின் உங்களுடைய சூழ்நிலை என்ன? புலம்பெயர் நாட்டை வந்து நீங்கள் இறங்கியது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? என்ன சிந்தித்தீர்கள் அந்த இடத்திலே? இங்கு வந்த போது நான் 2005ஆம் ஆண்டு இங்கு வந்திருந்தேன். வந்த போது இங்கு நிறைய தமிழாக்கள் இருந்திருந்தார்கள். நான் வந்த இடம் எஸ்என் என்ற பகுதி. எஸ்எனிலேயே அப்பொழுது 4 நடன ஆசிரியர்கள் நடனம் படிப்பித்துக் கொண்டிருந்தார்கள். அது மற்றது நிறைய தமிழாக்களும் இருந்தார்கள். தமிழ் பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருந்தன. என்றாலும் எனது பாடத்தை நான் இங்கு எப்படி செய்வேன், எப்படி தொடரப் போகிறேன், எப்படி தொடங்குவேன், பிள்ளைகள் வருவார்களா என்ற ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. என்னுடைய கணவர் சொன்ன, நீங்க முதல் மொழியை படியுங்கள், மொழி படித்து பின்னர் நீங்கள் உங்களுடைய பாடங்களை பார்க்கலாம், மற்றது இந்த ஊரை படிக்க வேண்டும், எங்களோட மக்களை படிக்க வேண்டும் முதல் அதுன்னு சொல்லி எனக்கு முதலே சொல்லிவிட்டார் அவர். என்றால் நாங்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சுற்றம் என்று சொல்லி இருந்த நாங்க இங்கு வந்து நிறைய எல்லா இடத்து ஊரவர்களோடும் நாங்கள் இங்கு பழக போகிறோம். அப்ப அவர் சொல்லியிருந்தா முதல் ஆக்களை படிக்க வேண்டும் நீங்கள் சொல்லி இருந்தவர். அதனால நாங்க இருந்த இடம் வந்து தமிழ் பாடசாலை நடக்கின்ற பள்ளிக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருந்திருந்தோம். அப்படி கொஞ்ச காலம் போக நாங்கள் அந்த பாடசாலையில் இவர் அப்பொழுதும் கியோஸ்க் தான் வைத்திருந்தவர். அதில் போற வழியெல்லாம் அந்த டீச்சர் போய் வருவா. அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தியவர் திருமதி வேலாயுதன் தம்பதிகள். நாங்கள் எங்க கடை நடுவில் அவர்களுடைய பள்ளி ஒரு சைட், வீடு ஒரு சைட்ல இருந்தது, ஒரு பக்கமாக இருந்தது. அப்ப போய் வரும் பொழுது நான் அவர்களை சந்திப்பது தமிழாக்கள் என்றால் அவர்கள் அப்பொழுது கதைப்போம், இடையிடையே ஒவ்வொரு கதைகள் கதைப்போம். அப்பொழுது அவர் சொல்லி கேட்டிருந்தார், நீங்கள் என்ன செய்கிறீங்கள், என்ன செய்துட்டு வந்த நீங்கள் என்று கேட்டு கதைத்திருந்த போது நான் இப்படி சொல்லி இருந்தேன். அப்படியா, நாங்கள் ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் வச்சிருக்கோம், நீங்க வந்து தமிழ் படிப்பீங்கோவன் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். நான் மாசி மாதம் இங்கு வந்திருந்தேன். நினைக்கிறேன் 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் வடிவாக அது ஞாபகம் இல்லை. தமிழ் படிப்பிப்பதற்கு அங்கு போய்விட்டோம் தொடர்ந்து. அதனால அவருடைய தமிழாக்களை சந்திப்பதற்கு சந்தர்ப்பமாக கிடைத்திருந்தது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு திருமதி வேலாயுதம் ஈஸ்வரி தம்பதிகளுக்கு எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஆரோக்கியமாக இன்னும் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் என்று இறைவனையும் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நீங்கள் அதன் பின் இந்த கலை ஆர்வம் மிக்க ஒரு சிறப்போடு வந்திருந்தீர்கள். எவ்வண்ணம் நீங்கள் பிள்ளைகளை உள்வாங்கி நீங்கள் நடனம் பயிற்றுவிக்க எந்த காலப்பகுதியில் நீங்கள் இதை உருவாக்கினீர்கள்? நான் டீச்சரிடம் போன போது முதல் தமிழ் படிப்பீங்கள்னு சொல்லி தமிழ் படிப்பித்திருந்தேன். பிறகு 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் நடன வகுப்பை தொடங்குவோம் என்று சொல்லி டீச்சர் அங்க தமிழ் பள்ளியில் தான் அந்த நடன வகுப்பு முதலில் தொடங்கப்பட்டது. தொடங்கி அதில் கொஞ்சம் பிள்ளைகளை
சேர்த்து படிப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடம் வந்து மேல வந்து வீடுகள் இருக்கின்றன, கீழே வந்து பள்ளி, நடன பள்ளி, இந்த தமிழ் பள்ளி. அதன் அப்போது உங்களுக்கு நடனங்கள் பழக்குவதென்றால் ஒரு அதிர்வு இருக்கும். அதனால அந்த வீட்டில் மேல் இருப்பவர்கள் ஒரே முறைப்பாடு, சத்தம் கேட்கிறது, வீடு அதிர்கிறது, நித்திரை கொள்ள முடியவில்லை என்று சொல்லி, அதனாலே அங்க எடுக்க முடியவில்லை வகுப்பை தொடர்ச்சியாக. வேறு இடங்கள் பார்த்து 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 ஒவ்வொரு இடங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு இடம் எடுப்போம், இன்னொரு மாதத்துக்கு இன்னொரு இடத்தில் எடுப்போம். அப்படி நிறைய இடங்கள்ல எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் அப்பொழுது இருந்தமையினால அந்த இடங்களை எடுக்கிறது என்பது இங்கு சரியான ஒரு சவால். ஏனென்றால் எல்லோரும் தரமாட்டார்கள், உடனே தரமாட்டார்கள். எடுத்து கதைத்து சில சிறுபர் பாடசாலை கிண்ட காடினதுகளோட கதைச்சு, சில டியக்கோனி அதுகளோட கதைத்து எல்லாம் பல இடங்களில் ஒவ்வொருவராக எடுத்திருந்தோம். எடுத்து பிறகு ஒரு இடத்தில் 2017ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் எனக்கு நான் இப்பொழுது நடனம் பழகி கொண்டிருக்கின்ற இடம் கிடைத்திருந்தது. இது மிக ஆர்வத்தோடு நீங்கள் உங்களுடைய கலைப்பணியை ஆற்ற வேண்டும் என்ற அந்த பகுதியோடு நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியராகவும் விழுந்து நிற்கின்றீர்கள் இந்த ஜெர்மனியில். அந்த வகையிலே உங்களுடைய நடனப்பள்ளி என்று சொல்லி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றீர்கள். அந்த நடனப்பள்ளியை உருவாக்குவதற்கான திட்டம் எப்படி உங்களுக்கு வந்தது? முதலில் ஒரு திட்டம் இருக்கவில்லை, நடனப்பள்ளி தொடக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்ற திட்டம் இருக்கல. ஆனால் காலப்போக்கில் எங்களுடன் இருந்தவர்களதும் இங்கத்து சிலவருடைய செயற்பாடுகளை பார்க்கும் பொழுதும் ஒரு பள்ளிக்கூடம் எங்களுக்கென்று நான் இதை உருவாக்க வேண்டும், ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் உருவாகி என்னுடைய பெற்றோர்களும் அதை ஊக்குவித்தார்கள். டீச்சர் இல்ல, உங்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும், உங்களுக்கென்று ஒரு நடன நிறுவனத்தை உருவாக்குங்கோ, நீங்க செய்யுங்கோ, நாங்கள் பின்னுக்கு வருவோம், நாங்கள் நிற்போம் என்று சொல்லி என்னுடைய நடனம் படித்த பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் என்னை ஊக்குவித்தார்கள். அதனால் நான் என்னுடைய நடன பள்ளிக்கு கனகசபை கலாலயம், கனகசபை என்பது எங்களுடைய நடனத்தினுடைய இறைவன் நடராஜர். சிதம்பரத்திலேயே நடராஜர் ஆடும் இடம் கனகசபை. அந்த பொற்சபை, திருச்சபை என்று சொல்லி, சிற்சபை என்று சொல்லி ஒவ்வொரு சபைகள் இருக்கின்றன. அதிலேயே ஆனந்த கூத்தனாக அம்பலத்தில் ஆடுகின்றவர் கனகசபையில் தான் அதை ஆடுகின்றார். அப்பொழுது நடனம் இறைவன் ஆடுகின்ற இடம் கனகசபை. அது இன்னொரு சந்தர்ப்பத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருந்தது. எனது அப்பாவுக்கு பேர் கனகசபை, அப்பப்பாவின் பேரும் கனகசபையாக இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நான் அதை தெரிவு செய்திருந்தேன், அந்த பேரை தெரிவு செய்தமைக்கார. ஆனா மூலம் பரதத்தினுடைய கடவுள் நடராஜர் ஆடுற இடம் கனகசபை என்பதனால கனகசபை கலாலயம் என்று சொல்லி ஒரு பெயர் வைத்திருந்தேன். இது போன்று நீங்கள் பல்துறை ஆளுமையாக இருக்கின்றீர்கள். அறிவிப்பு துறையில் முயல்வதற்கு அடிப்படை முதல் உங்களுடைய அறிவிப்பு துறையில் எந்த மேடை அமைந்தது? தமிழ் பாடசாலை கற்பிக்கின்ற வேளையிலேயே பேச்சு போட்டிகள் நடைபெறுவது வழமை. ஒவ்வொரு வருடமும் பேச்சு திறன், தமிழ் திறன் போட்டிகள் நடைபெறும். அந்த பேச்சு போட்டியில் ஒரு முறை டீச்சர், நீங்கள் உங்களுடைய ஆளுமை நல்லாக இருக்கிறது, நீங்கள் ஒரு முறை பேச்சு போட்டியில் அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொல்லி தமிழ் பாடசாலையில் தான் முதல் பேச்சு போட்டியில் அறிவிப்பு செய்திருந்தேன். அதை நன்றாக இருந்தது என்று சொல்லி பலர் பாராட்டி இருந்தார்கள். அதன் பிறகு படிப்படியாக எழுத்தாளர் சங்கத்துக்குள் வந்திருந்தேன். எழுத்தாளர் சங்கத்துக்குள் வந்த பிறகு வெளியிடங்களில் அறிவிப்புகள் செய்வதற்கும் வெளியாக்கள் என்னுடைய அறிவிப்பை கேட்பதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. அதனாலேயே டாட்முண்ட்ல எழுத்தாளர் சங்கத்தால் செய்யப்படுகின்ற கூட்டங்களுக்கு எனது அறிவிப்புகள் இருந்தன. மண்ணாசிரியர் தனது ஆண்டு விழாக்களில் எனது அறிவிப்பினை கேட்டிருந்தார். அதே போல பாக்கியநாதன் அவர்களுடைய பிறந்த நாளிலும் எனது அறிவிப்பினை கேட்டு செய்திருந்தார். பாக்கியநாதன் அவர்களுக்கும் எனக்கும் அவரும் எனது ஒரு ஈடுபாடு கூட. எங்களது பண்புகளை நாங்கள் பழகிற விதத்தையும் பார்த்து அவர்களுக்கு ஈடுபாடுகள் வருவது இயல்பாக இருக்கிறது. அதனாலே எனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் பல கிடைத்தன. மேலும் பல நான் நினைக்கிறேன் கோயிலிலும் கலாச்சார விழாவில் ஒரு முறை, ஐயா நீங்கள் அறிவிப்பு செய்யுங்களேன் என்று சொல்லி கேட்டு அது சில ஐயாவுடனும் சேர்ந்து நாங்கள் செய்திருந்த நேரங்கள் இருக்கின்றன. நல்லது. இந்த வகையிலே நீங்கள் திரு நடாமோகன் அவர்கள் மிக
ஆளுமையான ஒரு அறிவிப்பாளர் மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் மிக 40 ஆண்டுகளுக்கு கிட்ட ஆம். ரேடியோக்களோடு, அதாவது வானொலிகளோடு பயணித்த ஒருவர். பல வானொலிகளோடு பயணித்து பின் தனித்துவமாக சிறப்பாக அதை நடத்தி வருகின்றார். அந்த இடத்திலே நீங்கள் அவர்களோடு இணைந்தது எப்படி? எனது மகன் இளையோர்களை இணைத்து செயற்படுவது அடுத்த தலைமுறை நோக்கி என்று தானே அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். திருமதி கல்விராஜன் அவர்கள் எனது மகனை அதில் இணைத்திருந்தார். மகனில் ஒரு துடுக்குத்தனம் இருந்தது, எங்களுக்கும் ஒரு விருப்பம் இருந்தது, இவரை நல்ல வழிப்படுத்த வேண்டும், நல்ல தமிழுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினால இவருடைய திறமையை பார்த்து கல்விராஜன் டீச்சர் அவர்கள் வாங்குவன், நீங்கள் அதில் சேருங்கன்னு சொல்லி கேட்டபோது நாங்களும் மூமெண்ட் சொல்லி அதுல முதல்ல வர அந்த வாசிப்பு ஒரு காணொலியை பார்த்து ஒரு நிமிட உரியரம்பு என்று சொல்லி ஒரு நிமிடத்துக்கான உரியரம்பு, ஒரு பொருளை பார்க்கிறது, அதை ஒரு 5 வசனம் 10 வசனங்களுக்குள் அதை ஒரு நிமிடத்துக்குள் ஒரு காணொலியாக்குவதுன்னு சொல்லி அதுல ஆரம்பிச்சது. நகுலுக்கும் பாமுகத்துக்கும் லண்டன் தமிழ் வானொலிக்கும் நடாமோகன் அவர்களுக்குமான தொடர்பு. அப்பொழுது அவர் ஒரு நிகழ்வில் அறிவித்திருந்தார், 3வது மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைத்துத்தான் அவர் அந்த இதை வானொலியை இயக்கி வருகின்றார். அப்பொழுது 3வது மாதத்துக்கு மூத்தோர்கள் மாண்பு போற்றும் மாதம் என்று வைத்திருக்கின்றார். அப்பொழுது அவர் சொன்னார், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய மூத்தவர்களை நீங்கள் இதில் கொண்டு வந்து கதையுங்கள், உங்களை நினைவுபடுத்துங்கள், ஒரு மேல் அவர்களை பற்றி நினைவு. அப்பொழுது நான் எனது அப்பா 2017ஆம் ஆண்டு தவறி இருந்தார். 2019ஆம் ஆண்டு பங்குனி மாதம் அவர் நிகழ்ச்சியில் நான் எனது அப்பாவை பற்றி எடுத்துக்கொண்டு சென்றேன். அப்பொழுது அவர் எனது குரலை கேட்டுவிட்டு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்யலாமே என்று சொல்லி அந்த நேரத்தில் உருவானதுதான் எனது முற்றத்து மலர்கள். உண்மையிலேயே நடாமோகன் பலரையும் ஊக்குவிக்கின்ற பண்புடையவர். அவருடைய நிகழ்வுகள் என்பது எங்களுடைய சமூகம் சார்ந்ததாகவும் அந்த சமூகத்தின் விழிப்புணர்வுகளுக்கானதாகவும் இளையோரை ஊக்குவிப்பு என்று சொல்லி பலவிதமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்கின்றார். உங்களுக்கு தந்த அந்த நிகழ்வை தந்ததன் பின் நீங்கள் முதல் நேர்கண்டவர் யார்? நான் முதல் நேர்கண்டவர் சால்ப்ரூக்கன்ல வசித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி சுந்தராம்பாள் பாலச்சந்திரன் என்பவர். அவர் நல்ல ஒரு எழுத்தாளர், என்னோட பழகுவதற்கு மிகவும் நல்லவர், எங்களை நல்ல சிந்தனைகளை சொல்லி தருவார், நல்ல வழிகாட்டுவர், இப்படி செய்யலாமே என்று சொல்லி ஊக்கப்படுத்துவார். அவரை நான் முதலில் எனது விருந்தினராக அழைத்திருந்தேன். தொடர்ந்து நீங்கள் பல 100 நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வுகளின் அனுபவங்கள் உங்களுக்கு என்னத்தை கற்றுத் தந்தது? நிறைய விடயங்களை கற்று தந்திருக்கின்றன. இன்றைய சொல்லுவதென்றாலே இதுக்கே ஒரு மனத்தியாலம் வேணும். என்னென்றால் அவ்வளத்துக்கு நிறைய அனுபவங்கள். நான் இதுவரையும் வருவது நிகழ்ச்சி 303வது நிகழ்ச்சி செய்ய போகின்றேன். அதில் 303 நிகழ்ச்சி செய்திருந்தாலும் நான் நினைக்கிற ஒரு கிட்ட ஒரு 350 400 பேரை கதைத்திருப்போம். ஏனென்றால் சில நிகழ்வுகள் அஞ்சலி நிகழ்வுகளாக நடத்தி இருக்கிறோம், சில நிகழ்வுகள் ஒரு நிகழ்வின் நிகழ்வை பற்றியதாக கதைத்திருக்கிறோம். அப்ப அதில் ஒரு 10 பேர் 15 பேர் இணையக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கின்றன என்னுடைய நிகழ்வில். அப்படியே இணையும் போது 303வது நிகழ்ச்சி அன்றைக்கு நிறைய 350 பேருக்கிட்ட கதைத்திருப்பேன் என்று நினைக்கின்றேன். அதெல்லாம் தரவெல்லாம் இருக்கின்றது, நான் எல்லாம் எழுதி வைத்து குறிப்பேடு வைத்துதான் செய்து கொண்டிருக்கின்றேன். நிறைய வித்தியாசமான அனுபவங்களும் இருக்கின்றன, சிலது நல்ல அனுபவங்களும் கிடைச்சிருக்கின்றன, அதோட நல்ல உறவுகளும் கிடைத்திருக்கின்றன. என்னை பேட்டி கண்ட பொழுது அவர்கள் கதைத்த விதங்களும், அவர்கள் இப்பொழுதும் பலர் தொடர்ந்து கொண்டு என்னுடன் கதைத்துக் கொண்டிருக்கிறதும் அது எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கின்றது. உங்களுடைய நிகழ்ச்சியும் ஒரு 10வது ஆண்டு விழா நிகழ்ச்சியை பற்றியும் கதைத்திருந்தோம். உண்மையில் அதில் எல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள். ஏனென்றால் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்றவர்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் அழைத்து கதைத்திருக்கிறோம், அதை ஒரு பதிவாக செய்திருக்கிறோம் என்றது ஒரு மகிழ்வான ஒரு நல்ல ஒரு பண்பென்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக நான் கூட உண்மையிலேயே உங்களுக்கும் நடாமோனுக்கும் இந்த வழியிலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். எனது கலை பயணம் என்பது நீங்கள் அறிந்ததை 4 சதாப்தத்துக்கு மேலான கலை பயணம் என்னுடையது. ஆனாலும்
இதுவரையில் எந்த ஒரு வானொலியோ அல்லது தொலைக்காட்சியோ என்னை நேர் கண்டது கிடையாது. அது எங்களுடைய கலைஞர்களை மூடி அடைப்பவர்களின் ஒரு பக்கமாக நான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தெரிந்த விடயமும் கூட. நான் இப்பொழுது வெளிப்படையாக சொல்வேனாக இருந்தால், ஐபிசி வானொலியில் வசந்தா பிரேமனில் என்னுடைய முதல் இசைப்பேழையில் பாட்டு பாடியிருந்தவா, அந்த பாடலை அவ சென்று அவர்களுடைய எங்களுடைய பாடல்களை பாடுகின்ற எங்களுடைய கலைஞர்கள் மட்டும் போட்டு பாடுகின்ற அந்த நிகழ்வில் கூட கலந்து கொண்டிருந்த போது, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எஸ்.கே. ராஜன் அவர் அவாவுக்கு அழைப்பு கொடுப்பா, நிச்சயமாக நாங்கள் அந்த கலைஞனை நேர்காணல் செய்வோம் என்று சொல்லி சவடால்கள் விட்டிருந்தார்கள் ஒழிய அதை செய்யவில்லை. செய்து காட்டவில்லை. அதுபோன்று நானும் இந்த அடுத்தவர்கள் எங்களை கௌரவித்து நாங்கள் கலைக்காக செய்ய வேணும் என்ற அந்த ஒரு கட்டத்துக்குள் அற்ற ஆள். ஏனென்றால் நாங்கள் எங்களால் முடிந்தது செய்வோம் என்று செய்த அந்த காலத்தில் நீங்கள் அதை உணர்ந்து இந்த 10வது ஆண்டு விழாவுக்கு உங்களுடைய அந்த முன்னெடுப்பில் நடாமோகன் உங்களுக்கான களத்தை தந்து அதை செயற்படுத்தியமையிட்டு உங்களுக்கும் நடாமோகனுக்கும் இந்த வேளையிலே தமிழ் தொலைக்காட்சி இயக்குனர் என்ற ரீதியில் உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றேன். எல்லோரும் சேர்ந்து வளர வேண்டும். ஒவ்வொரு ஆக்களுக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு துறையில் பயணிக்க வேண்டும் போது, நாங்கள் ஒரே துறையில் பயணிக்க போது சேர்ந்து பயணிக்க வேண்டும், ஒருங்கிணைவாக இருக்க வேண்டும் என்றது நடாமோகன் அவர்களது எண்ணமும் எனது எண்ணமும் அதுவே தான். ஏனென்றால் ஆனால் தனிப்பட்ட மனிதர்களாக பார்க்கும்போது அவர்களுக்குள் வேறுபாடுகள், வேறுபட்ட கருத்துக்கள் நிறையவே இருக்கின்றன. அதை வைத்துக்கொண்டு அவர் எனக்கு எதிரானவர், அவர் எனக்கு எதிர் கருத்து சொல்லுவர் என்று சொல்லி அந்த மனநிலையை நாங்கள் வளர்க்கக்கூடாது. ஒரு துறை சார்ந்து பயணிப்பவர்கள் அந்த துறை சார்ந்து ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்றது எனது கருத்து. நிச்சயமாக நானும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இதை உருவாக்கியும் செயற்படுத்தி கொண்டிருக்கிறேன். பலரை இணைத்திருந்தேன், அவர்கள் விரும்பவில்லை என்ற அடிப்படையில் அவர்கள் பின்னோக்கி சென்று விட்டார்கள். பின் அந்த தொலைக்காட்சியை நிறுத்திவிட்டும் சென்று விட்டார்கள். 14-15 பேர் இருந்த ITN என்ற தொலைக்காட்சி மிக ஆளுமையாக ஒளிப்பதிவுகள் மட்டும்தான் நடந்தது, அது ஒளிபரப்பப்படவில்லை என்ற தகவலோடு அந்த இணைந்திருந்தவர் யாரிடமாவது கொடுத்து சென்றிருக்கலாம். அதை கொடுத்து செல்லாமலுக்கு அதை விட்டு சென்றது என்பது எங்களுடைய கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அதை யாரிடமாவது கொடுத்திருக்கலாம் என்ற பக்கங்களை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது பற்றிய விடயங்கள் நாங்கள் பேசுவதாக இருந்தால் நாங்கள் இந்த வாழ்வியலில் கண்ட விடயங்கள் பலதை பேச முடியும். இந்த வேளையிலே தொடர்ந்து உங்களுடைய 20வது ஆண்டு அது ஒரு சிறப்பான முன்னெடுப்பாக நீங்கள் முன்னெடுத்திருந்தீர்கள். இதற்கு பெற்றோர்களும் உங்களுக்கான அனுசரணை வழங்கியதாக கூறியிருந்தீர்கள். அதற்கான ஒரு தனி காணொளியை நாங்கள் கலைஞர் சங்கமத்தில் சிறப்பு பார்வையில் கூட பார்த்திருந்தோம். அந்த வகையில் இதை நீங்கள் முன்னெடுத்து சென்றதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட மன மகிழ்வு என்ன? இதுல நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன? பெற்றவையும் தான் அதிகமாக இருக்கின்றன. உண்மையில ஒரு பெற்றோர்களுடைய ஈடுபாடு தான். அவர்கள் பலர் இதில் இணைஞ்சிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது 7-8ஆம் கிரேட் எடுத்து நிறைவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பேரண்ட்ஸ் சொன்னார்கள், டீச்சர் நாங்கள் அடுத்த முறை ஆண்டு விழாக்களுக்கு இருப்போமோ தெரியாது, இந்த ஆண்டு விழாவை வடிவா செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய ஒரு உந்துதலும் என்னுடைய ஒரு எண்ணமும் அதில் வடிவமைத்தபடியினால அதனை வடிவமைத்திருந்தோம். இப்படி செய்வோம் என்று சொல்லி நீங்கள் நிகழ்ச்சிகளை தயாரிங்க டீச்சர், நாங்கள் மற்ற வேலையை செய்வோம் என்று சொல்லி மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பெற்றோர் தான் பொறுப்பெடுத்திருந்தார்கள். அதிலும் 2 பெற்றோர்கள் முன்னுக்கு நின்று அதனை செய்திருந்தார்கள். இந்த நேரத்தில் திருமதி ஆசீர்வாதம் அவர்களையும் திருமதி விஜி ராகவன் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு அவர்களை பாராட்டுகின்றேன். அவர்களது முன்னெடுப்பு பின் அவர்களுக்கு துணையாக மற்ற பேர் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள், மிக அழகாக ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள். அதனால சிறப்பாக பெற்றிருந்தோம். நினைக்கின்றேன் SNL நடைபெற்ற இந்த நிகழ்வில் SNL இருக்கிற நிறுவனங்கள் அமைப்புகள் எல்லாம் இதுல கலந்து சிறப்பிச்சிருந்தன என்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று நினைக்கிறேன். SNL நிறைய அமைப்புகள் இருக்கணும், அவை தனிப்பட்ட ரீதியில இருக்கின்றது. ஆனால் எல்லா அமைப்பினரையும் என்னோடு அழைத்திருந்தேன். எல்லா அமைப்பினரோட நான் சேர்ந்து கதைப்பதுனா எல்லா அமைப்பு ஆக்களும் வந்து இதுல சிறப்பிச்சிருந்தார்கள். அது ஒரு சிறப்பு. மற்றது எங்களுடைய தமிழ் பாடசாலை, எழுத்தாளர் சங்கங்கள்,
மற்றது நடாமோகன் அவர்கள் லண்டனில் இருந்து வருகை தந்திருந்தார். அது ஒரு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் எனது அப்பாவினுடைய ஒரு நிலையில் நான் அவரை வைத்து அந்த நேரத்தில் பார்த்திருந்தேன். என்றால் நேரத்தை கவனிச்சு கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை விடுங்கோ, நேரத்தை கவனிங்கோ, 9 மணிக்கு இடம் விடணும்னு சொன்ன நீங்கள் கவனிங்கோ சொல்லி ஒரு என்னை ஒரு தயார்படுத்தி கொண்டே இருந்தார் அதுல. அப்ப அது எனக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. மற்றது கண்ட வீட்டு நிகழ்வுகள் போல எல்லோரும் இதில் பங்கு பெற்றிருந்தார்கள். உங்களுடைய வரவும் இருந்தது, பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. பலர் உண்மையில டாட்முண்ட்ல இருந்து நீங்கள் வந்து அதோட சபேஷன் வந்திருந்தார், ரவி மாஸ்டர் அவர்கள் வந்திருந்தார்கள். இப்படி நிறைய பேரை சொல்லலாம். இதுல நான் சில பேரை வந்தவர்களை கவனிக்கவும் முடியவில்லை என்பது ஒரு குறையாக இருக்கின்றது. தூர தேசத்திலிருந்து ராஜகர்ணா அவர்கள் வந்திருந்தார்கள். அவரை நான் சந்திக்கவே இல்லை அன்று. ஏனென்றால் நாங்கள் நிகழ்வு முழுவதும் நேரடியாக செய்தமையினால மேடையில இருக்க வேண்டிய நிலை இருந்தது. அதனால நாங்கள் பக்கவாத்தியக்காரருடைய அதிலேயே இருந்து விட்டோம். ஒரு முறை வந்து பார்த்து விட்டு மற்ற முறைக்கு வர முடியவில்லை. அதை நான் இந்த நேரத்தில் வந்தவர்கள் எல்லோருக்கும், இந்த நிகழ்வில் சிறப்பித்த எல்லோருக்கும் எனது நன்றியை அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்துகிறேன். நன்றி தேவான், உங்களுக்கு தான். ஏனென்றால் நீங்களும் எங்களது 20வது ஆண்டு விழாவை ஒளிபரப்பி இருந்தீங்கள். உங்களது STS தொலைக்காட்சியில் எங்களை அழைத்து கதைத்து அதனை அழகாக ஒளிபரப்பி இருந்தீங்கள். இப்பொழுதும் கலைஞர்கள் சங்கமம் என்ற நிகழ்ச்சியில அழைத்து இதை பற்றி கதைக்கும் பொழுது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்கள் விட்டு சென்றது என்று சொல்லி சொல்லும் பொழுது புறநகரில் இருந்து வந்தவர்கள், உள்நகரில் இருந்தவர்கள் விடயம் சிவோமாராக்கள் இருவரும், சிவனேசன் என்பவரும் வந்திருந்தார். நிறைய எல்லோரும் வந்திருந்தார்கள். என்னிலே அந்த ஒவ்வொரு தனிப்பட்ட ரீதியில சொல்றதுன்னா நிறைய பேரை இன்னும் சொல்ல வேண்டும். மிக தூரத்தில் இருந்து உங்களுடைய ஊரவனாக இருந்தாலும் பண்ணாங்க கிருஷ்ணமூர்த்தி வந்திருந்தார். மிக தூரத்தில் மகனோடு இல்லாம வந்தது. இந்த நிகழ்விலே மிக சிறப்பாக நான் சில கோலாட்டம், காவடி ஆட்டம் அப்படியான சின்ன சின்ன இதுகளை தான் எனக்கு பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது உங்களுடைய நிகழ்வு. ஆனால் இதுல முழுமையாக உங்களுடைய தகமைகளை அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு கற்பித்து அதை கொண்டு வந்து அங்கே சமர்ப்பித்ததை காணக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே அந்த ஒரு வரலாற்று விடயத்தை கொண்டு வந்திருந்தீர்கள். அது மிக சிறப்பான ஒரு விடயமாக இருந்தது. இந்த திட்டங்கள் எப்படி உங்களுக்குள் பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது நடனம், பரதநாட்டியம் என்றாலே சாஸ்திரம் தொடர்பானது தானே. அப்ப சாஸ்திரியம் தொடர்பாகவே இருக்கட்டும் என்னுடைய நிகழ்வுகள் என்று சொல்லி, அடுத்தது நேரங்களும் போதாது. நான் ஒரு 4 மணித்தியாலத்துக்குள் எனது நிகழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்றுதான் எனது எண்ணமாக இருந்தது. 3 மணிக்கு தொடங்கினால் நாங்கள் 7 மணி கடைசி 8 மணிக்குள் நிறைவு செய்திட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. முன்னுக்கு குத்துவிளக்குகள் ஏற்றுறது அதுகள் எல்லாம் கொஞ்சம் நேரம் தேவைதானே. அப்போது ஒரு 4.5 மணித்தியாலத்துக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால நிறைய நிகழ்ச்சிகளை செய்வதற்குள் என்ன தோன்றல, ஒரு 10 நிகழ்ச்சிக்குள் செய்ய வேண்டும், நேரம் கணித்து அதன்படி செய்ய வேண்டும் என்றது எனது எண்ணமாக இருந்தது. அதனால நான் சாஸ்திரிய நடனங்களோடையே நின்று விட்டுறோம் இந்த முறை. அதன் போதுதான் நாட்டிய நாடகம் ஒன்று செய்ய வேண்டும். பிள்ளைகளுடைய திறமைகள், பிள்ளைகளிடம் நிறைய திறமைகள் இருக்கின்றன. நாங்கள் வெளிப்படுத்துவதும் அவர்கள் செய்யும் பயிற்சியிலேயும் தான் அது இருக்கின்றது. பிள்ளைகளிடம் திறமைகள் இருக்கும் பொழுது பெற்றோருடைய ஒத்துழைப்பும் இருக்கிறது. இதை செய்யுங்கோண்ட சொன்ன டீச்சர் இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்னு ஏதோ தேடி அதை உருவப்படுத்தி கொண்டு வந்து விடுவார்கள். அவ்வாறு இந்த முறை எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்றால், இந்த உடுப்புகள்ல நிறைய மாற்றங்கள் செய்திருந்தார்கள் இடையிடையே. தசாவதாரத்துல அந்த மாற்றங்கள் செய்யறதுக்கு பிள்ளைகள் தான் அதையே செய்திருந்தார்கள். ராவணனுக்கு நான் சொல்லல 10 தலை செய்யுங்கன்னு சொல்லி, அவர்கள் அதை ஒரு 2 பிள்ளைகள் சேர்ந்து அதை வடிவமைச்சிருந்தார்கள் அவர்களே. அப்ப எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது, இப்படி பிள்ளைகள் யோசிக்கின்றார்களே. அவர்கள் எங்கேயோ பார்த்திருக்கிறார்கள் ஒரு யூடியூப்ல, ராவணன் என்றா இப்படி 10 தலை இருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஏதோ எங்கேயும் பார்த்து விட்டு உடனே டீச்சர் நாங்க இப்படி செய்யட்டுமாண்டா, உங்களால இயலுமெண்டா செய்யுங்கள் நீங்கள் என்று சொல்லி இருந்தேன். அதை அவர்கள் வடிவாக அந்த மட்டையில வெட்டி
ஒட்டி ஒட்டி எல்லாம் வடிவாக்கி இருந்தார்கள். அது பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அந்த அப்படியான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பொழுது இவ்வாறான நிகழ்ச்சிகள் இன்னும் இன்னும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. நல்லது. உண்மை உண்மை அது உண்மை. உங்களுடைய மாணவிகளுக்கான ஒரு களமும் அவர்களுடைய திறமை வெளியில் கொண்டு வருவதற்கான களமாகவும் அது உண்மையான விடயமும் கூட. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஒரு களத்தை கொண்டு வருகின்ற பொழுது நீங்கள் அவர்களுடைய ஆளுமைகளையும் கொண்டு வருவதற்கான ஒரு இடமாக அதை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். இன்னொரு நிகழ்வுக்கு போகின்ற பொழுது அதில் நீங்கள் 10 நிமிடம் அல்லது 20 நிமிடம் மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைகளின் தரிசனம் அங்கே கிடைக்கும். அதனால் இது நல்ல விஷயம், நல்ல திட்டம். அதற்காக ஒத்துழைப்பு நிச்சயமாக உங்களோடு இணைந்திருப்பவர்கள் வழங்குவார்கள் என்று நினைக்கின்றேன். நல்லது, சிறப்பு. நீங்கள் உங்களுடைய உங்களுடைய கலை பயணத்தையும் அறிவிப்பு பயணத்தையும் நடாமுகனரோடு இணைந்து பாமுகத்தில் இணைந்திருப்பதும் மிக ஒரு மகிழ்ச்சியான விடயம் மட்டுமல்ல, வேலைப்பளுக்கள் மத்தியில் உங்களை போன்ற பெண்கள் ஆளுமையோடு நிமிர்ந்து நின்று செயலாற்றுவது என்பது அதற்கு உங்களுடைய கணவனின் ஒத்துழைப்பு தான் முக்கியமானது என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது 20வது ஆண்டு விழாவிலே. அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் வந்தாலும் நிற்கின்றீர்கள், அதற்கு உங்களுடைய கணவன் ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் நீங்கள் வர முடியாது. உண்மையில் கூட குடும்பமாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் விட்டு கொடுப்புகள் துணை நின்றால்தான் நாங்கள் ஒரு செயலை சமூகம் சார்ந்த ஒரு செயலை செய்ய முடியும். அல்லது தனிப்பட்ட முறையில் எங்கென்ன வீட்டு வேலைகள் என்றால் நாங்கள் அதை செய்யலாம். ஆனால் சமூகம் சார்ந்து நாங்கள் இறங்கி வேலைகள் செய்யும் பொழுது துணை இருக்க வேண்டும், ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் தான் அவற்றை நாங்கள் செய்ய முடியும். நல்லது, நல்லது, சிறப்பு. நீங்கள் இந்த 3வது தொடரில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்ததற்கு நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றோம். உண்மையிலேயே இந்த இடத்திலே நீங்கள் நடாமோகனை தொட்டு சென்றீர்கள். நடாமோகன் அவங்களோட 20வது ஆண்டு விழாவில் உண்மையில் அவர் ஒரு அறிவிப்பாளராகவும் ஒரு மனிதநேயம் நிறைந்த மனிதனாகவும் இருந்தபடியால் உங்களுடைய ஆண்டு விழாவில் அவர் அன்னளவாக 3 நிமிடம் கூட பேசவில்லை. ஏனென்றால் அந்த நேர கணிப்பை எதிர்பார்த்து சுருக்கமாக தன்னுடைய தகவல் உங்களோட பயணித்த பல விடயங்களை பேசுவதற்கான தருணம் இருந்தும் அந்த நேர கணிப்பை மற்றவருடைய நிலையையும் புரிந்து கொண்டு அந்த மண்டபத்தை கொடுக்க வேண்டிய நிலைமையும் புரிந்து கொண்டு அவர் குறுகிய நேரத்தில் உரையாற்றி என்பது அதற்கு மிக சிறப்பாக எனது கண் பார்வைக்கு இருந்தது. அந்த வகையில் நடாமோகனுக்கும் இந்த வேளையிலே உங்களை போன்ற கலைஞர்களையும் ஒன்று கூடி கொண்டு வருவதற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, சிறுவர்களை முன்கொண்டு வருவதற்கு அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த 3வது தொடரோடு நாங்கள் உங்களுடைய கலைஞர்கள் சங்கமம் நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். இன்னும் ஒரு தருணத்திலே மேலதிக தகவல் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நாங்கள் கலந்துரையாடிக் கொள்வோம். நன்றி சாந்தி. 3 பகுதிகளாக எனது கலை பற்றிய ஒரு பயணத்தினை பதிவிந்திருக்கு. நீங்கள் மிகுந்த நன்றி 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 தான் சொல்ல வேண்டும். 10வது ஆண்டில் எனது இந்த பதிவினை செய்தது எனக்கு இன்னும் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களோடு இணைந்து பயணிக்கின்ற உங்கள் பிள்ளைகள், மனைவி எல்லோருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு, பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கும் எனது அன்பான நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நல்லது சாந்தினி துரைரங்கன் அவர்களே, உண்மையிலேயே உங்களுடைய ஆளுமைகளை கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் எஸ்எஸ் தொலைக்காட்சிக்கு கிடைத்திருக்கின்றது. ஆளுமைகளின் சிறப்புகளை பல பாகங்களாக பல பக்கங்களாக கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், நீங்களும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். பெண்ணை நீ பேசுவான் என்ற ஒரு நிகழ்ச்சி மூலம் கொண்டு வருகின்றோம். பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் என்பதில் பார்க்க பெண்கள் இன்னும் உயர்ந்தவர்கள். தாய்மை என்ற வடிவத்திலே இந்த உலகத்துக்கு புதிய பட உருவாக்கங்களை தந்து கொண்டிருக்கின்ற தாய்மை. அந்த வகையிலே நல்ல விடயங்களை செய்கின்ற இதுவரைக்கும் தட்டி கொடுக்கின்ற அந்த நோக்கம் எங்களுக்கு வேண்டும். அந்த பகுதி வகையிலே தான் எஸ்எஸ் தொலைக்காட்சியும் இந்த நிகழ்வோடு உங்களை இணைத்துக் கொண்டது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுவோம் ஒரு சந்தர்ப்பத்தில். நன்றி, வணக்கம் சாந்தினி திரையரங்க. நன்றி, மிக்க நன்றி. நல்லது உறவுகளை, இதுவரை நீங்கள் பார்த்தது மிக ஆளுமை உள்ள ஒரு பெண்மணியாக ஜெர்மனியசன் நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாந்தினி துரையரங்கன். கலை ரீதியாகவும் பேச்சாளர், மேடை அறிவிப்பாளர், நடன ஆசிரியர் என்று சொல்லி ஆளுமை மிக்கவரை இந்த 3 பகுதிகளில் நாங்கள் நினைத்து கொண்டமையிட்டு மிக்க மனமகிழ்வோடு இன்னும் ஒரு கலைஞரோடு அடுத்த கலைஞர் சம்பவம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் சாந்தினி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நல்லது. அடுத்த கலைஞர் சங்கத்தோடு உங்களோட இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம்.